கொலாப்ஸ் த டைம்லைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 7 த கேம் ஆஃப் மணி லெவல்ஸ் யூ மஸ்ட் கிளைம். பணங்கிறது நமக்கு வர இன்கம் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு கேம்ல விளையாடுற லெவல் மாதிரி. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளும், ஒவ்வொரு விதமான யோசனைகளும் நமக்கு தேவை. நெறைய பேர் மணிங்கிறது ஒரே நேர்கோட்டுல நம்மனால சம்பாரிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இட்ஸ் லேயர்ட் பை லெவல்ஸ். மணி சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு கேம் மாதிரி. ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு விதமான டூல்ஸும், ஸ்ட்ராட்டஜிஸும் நமக்கு தேவ. அதுல ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். ஸோ லெவல் 1ங்கிறது நம்ம ரூ. 0 இருந்து ரூ. 10,000 மாசத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு வச்சுக்கங்களேன். அந்த லெவல்ல நம்ம தாண்டுனா தான் அடுத்த லெவலுக்கு போ முடியும். இந்த லெவலுக்கு தேவைப்படுற நாலேட்ஜ்ங்கிறது டிஃபரண்ட். அதர் தென் அதர் லெவல்ஸ். ஸோ இது வந்து ஒரு சர்வைவல் மோட் மாதிரி. நம்மனால இந்த லெவலோட கோல் வந்து நமக்கு என்னன்னா, நமக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நிலைய தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு தேவைப்படுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஏதோ ஒரு வேல்யூபிள் ஸ்கில்ல வந்து நம்ம கத்துக்கணும். அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸையும் நம்ம எடுக்கணும். அது நீங்க ஆ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டே ஜாப்ஸும் இத பேஸ் பண்ணது தான். உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் ஸ்கில்ஸ் தெரியும். அத வச்சு உங்கனால பணம் சம்பாதிக்க முடியும். உங்க டைம ட்ரேட் பண்ணி. இதுல எந்த மாதிரியான ட்ராப் இருக்குன்னா, நமக்கு நெறைய டவுட்ஸ் வரும். நம்மனால செய்ய முடியுமா? நெறைய விஷயங்கள் நம்ம தள்ளி போடுவோம். டிஸ் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு நெறைய இருக்கும். நெறைய பேர் இங்க என்ன பிரச்சனைன்னா, நெறைய பேர் இந்த லெவல்லயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்க படிக்கிறது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுங்கிறத, நம்மள அப்சர்வ் பண்ணி நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு உங்களுக்கு அது ரொம்பவும் உபயோகமா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க நம்ம எந்த மாரியான சர்கம்டன்ஸ், எந்த மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அந்த பணத்த சம்பாரிக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ லெவல் 2ங்கிறது 10,000லிருந்து 1,00,000 வரைக்கும் சம்பாரிக்கக்கூடிய நிலைமை மாசத்துக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியான நிலைமை, ஒரு ஸ்டேபிளான நிலைமையா கூட இருக்கும். இங்க வந்து நம்ம கன்சிஸ்டன்சிய பில்ட் பண்ணணும். நம்மளோட பிரைஸிங்க வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வேலை செய்ற இடத்துல இருந்து ஒரு ஃப்ரீலான்ஸரா வெளிய வந்து உங்களோட ஸ்கில்ல வச்சு நீங்களே டைரக்ட்டா ஒரு கிளையன்ட்ட புடிச்சு பிரைசிங் ஒரு நல்ல ஒரு பெட்டர் கிளையன்ட்ட வந்து சர்வ் பண்ணி ஆ நெறைய ரிப்பீட்டபிள் வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இங்க எந்த மாரியான பிரச்சனை வரும்னா, நமக்கு நெறைய ஓவர் திங்கிங் இருக்கும். எல்லாத்தையும் நம்மளே செஞ்சு இங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்காது. ரேண்டமான கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சில டைம் சின்ன கிளையண்ட் வருவாங்க. ஒரு சில டைம் பெரிய கிளையண்ட்ஸ் வருவாங்க. இதுக்கு அடுத்த லெவல் வந்து லெவல் 3. 1,00,000லேருந்து 10,00,000 மாசத்துக்கு. இது வந்து லெவரேஜ் ரிலேட்டட் ஆனது. இங்க தான் வந்து பிசினஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஆரம்பிக்கணும். இங்க தான் நமக்கு அந்த மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. இங்க நமக்கு வந்து நம்மளோட டைம ஸ்பெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறத நிறுத்துற மாதிரியான சிஸ்டம்ஸ பில்ட் பண்றது தான் நம்ம எங்களோட கோல். இந்த லெவலோட கோல். இதுக்கு வந்து நமக்கு நெறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷன்ஸு, கொலாபரேஷன்ஸ் அதாவது ஒருத்தர் சேர்ந்து பண்றத காட்டிலும் நெறைய பேர்த்து கூட கொலாபரேட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆட்டோமேஷன்னா நீங்க ஒரு கன்டென்ட்ட ஒரு டைம் கிரியேட் பண்ணா போதும். YouTube மாதிரியான விஷயங்கள்ல அது உங்களோட ஒரு கன்டென்ட்ட மல்டிபிள் யூசர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். அது மூலியமா நெறையா அமௌண்ட் சம்பாரிக்க முடியும். இது லெவல் 3. ஆனா, இங்க என்ன பிரச்சனைன்னா, நீங்க தான் எல்லாத்தையுமே பண்ற மாதிரியான சூழ்நிலைங்கிறங்காட்டி, அது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதுதான் ஒரு பெரிய ட்ராப். லெவல் 4 10,00,000லிருந்து 1,00,00,000 மாசத்துக்கு. ப்ராடக்டைசேஷன். ஒரு ப்ராடக்ட்ட கிரியேட் பண்றது மூலியமா நம்மனால 10,00,000லிருந்து 1,00,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இங்க வந்து நம்மளோட ஸ்கேல பில்ட் பண்ணணும். அசெட்ஸ கிரியேட் பண்ணணும். அதாவது நான் சொன்னது வந்து ஒரு வீடியோ நீங்க ஒரு டைம் கிரியேட் பண்ணீங்கன்னா, அது மல்டிபிள் டைம்ஸ்ல ரன் ஆகும். இங்க வந்து ஒரு சிஸ்டமா ஒரு கோர்ஸ நீங்க கிரியேட் பண்ணி விக்க முடியும். நெறைய வேல்யூபிள் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ நெறைய பேர் வாங்கி, அவங்களோட லைஃப்ல அது இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு நெறைய யூசர்ஸ கொண்டு வரும். ப்ராடக்ட்ட நீங்க செல் பண்ணலாம். ஷர்ட்ஸ் மாரியானது. அதுக்கப்புறம் ஆப்ஸ் கிரியேட் பண்ணி ஒன் டைம் தான் நெறைய பேர்த்துக்கிட்ட செல் பண்றது மூலியமா உங்களுக்கு நெறைய மணியும் கிடைக்கும். இங்க வந்து நீங்க டெக்கு, பேக்கேஜஸ், லைசன்ஸ் யுவர் நாலேட்ஜ் அதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஷர்ட்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு
நீங்க ஒரு யூனிக்கான சோப் கிரியேட் பண்றீங்கன்னா கூட, அது ஒரு பிராண்ட் ரிலேட்டடான விஷயங்கள். இது மூலியமா உங்கனால லெவல் 4 கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுல என்ன மாரி ட்ராப் இருக்குன்னா, ஓவர் காம்ப்ளிகேஷனா இருக்கும். நெறைய பேர்த்த நம்ம காப்பி பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தோம்னா, இந்த லெவல்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மனால கண்டிப்பா 10,00,000லேருந்து 1,00,00,000 வரைக்கும் மாசத்துக்கு சம்பாதிக்க முடியும். இந்த மாரி சிஸ்டத்த யூஸ் பண்ணி. லெவல் 5 1,00,00,000க்கும் அதிகமான வருமானம் மாசத்துக்கு. லெகசி பில்டிங். இதுல வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்மா பில்ட் பண்ண மா ப பண்ணக்கூடிய வேலைகள நம்ம செய்யணும். நம்மளோட பணத்தையே நெறைய சிஸ்டத்த கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள செய்யணும். லாங் டெர்ம் ஈக்விட்டி வந்து கிரியேட் பண்ணணும். இங்க ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா, டெலிகேஷன் விஷன். நம்மளோட விஷன ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமா நெறைய மல்டிபிள் சோர்சஸ்ல கிரியேட் பண்ணிட்டே வரணும். நம்மளோட அமௌண்ட்ட இங்க ரீஇன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இங்க ரொம்ப மிகப்பெரிய ட்ராப் வந்து ஈகோ. அதாவது நானே எல்லாத்தையும் பண்ணணும். நெறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். கம்ஃபோர்ட் ஒரு செட் ஆஃப் கம்ஃபோர்ட் உருவாயிரும். நம்ம ஒன்ஸ் அத சம்பாரிச்சுட்டோம்னா, நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு மூவ் ஆக மாட்டோங்கிற மாரியான கம்ஃபோர்ட். நம்ம எங்கேயுமே பின்தங்கி இல்ல. நமக்கு ஒரு கிளாரிட்டியும், ஆக்ஷனும் தான் தேவைப்படுது. நம்ம எடுத்த உடனே 3வது லெவல், 4வது லெவலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. இருக்கிற லெவல கம்ப்ளீட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறதுங்கிறது மட்டும் தான் நம்ம இங்க முக்கியமான கோல். இத நம்ம ஒரு கேம் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, இத நம்ம ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணி ப்ளே பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா 1000லிருந்து 10,000 வரைக்கும் சம்பாரிக்கிறதுக்கான எஃபோர்ட் அண்ட் நாலேட்ஜ்ங்கிறது 1,00,000லிருந்து 10,00,000 சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படுற நாலேட்ஜ்ல இருந்து டிஃபர் ஆகுது. ரொம்பவும் வேறுபட்டது. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்மனால அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயி போக முடியும். ஸோ கொலாப்ஸ் த டைம் இட் டேக்ஸ் பிட்வீன் ஈச் லெவல் பை பிளேயிங் வித் இன்டென்ஷன், நாட் கன்ஃப்யூஷன். ஸோ நீங்க இந்த எபிசோட்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது மூலியமா, நீங்க எந்த லெவல்ல இருக்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு டிஎம் மூலியமாவோ, இல்ல இந்த கமெண்ட்லயோ நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் அவேர்னஸா எடுத்துக்கங்க. நம்மனால அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியுங்கிற நம்பிக்கைய நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிற விஷயம் தெரியப்படுத்தும். ஒன்ஸ் அகைன், தேங்க் யூ.